வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தோட ரியல் ரேஞ்ச் டெஸ்ட் பொறுத்து தான் இருக்க போகுது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயங்க, அதாவது இந்த லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக்கை காட்டிலும் இந்த மிட் ரேஞ்ச் பேட்டரி பேக்கோட ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் என்ட்ரி லெவலில் அஃபோர்டபுளாக கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட டாட்டா நிறுவனத்தோட டாட்டா கர்வோட 45 kWh பேட்டரி பேக் தான் எடுத்து வந்திருக்கும். இந்த ப்ராடக்டோட C75 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 330 to 350 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. C75 அப்படின்றது டாட்டா நிறுவனம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இதை வாங்குற கஸ்டமர்ஸ் ஒரு 75% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு என்ன ரேஞ்ச் கிடைக்குமோ அதை தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 330 to 350 எம்ஐடிசி பற்றி பேசவே வேண்டாங்க. எந்த கார்களுக்குமே இன்னைக்கு எம்ஐடிசி ரேஞ்செல்லாம் ரியல் டைமில் கிடைக்கிறதே இல்லை. அவங்க கிளைம் செஞ்சுருக்கிற ரேஞ்ச் ப்ராக்டிக்கலாக கிடைக்கதா இல்லையான இந்த ஒரு லாங் டிரைவ் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. முடிஞ்ச வரைக்கும் கோத்தகிரி போயிட்டு கோத்தகிரிலேருந்து ரிட்டர்ன் ஆகிடலாம்னு ஒரு பிளான் இருக்குது ஈரோட்டிலேருந்து. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சஃபர் பண்ண விக்டரி டாட்டா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷோரூம் கொடுத்துலாம். அவங்க தான் த்ரூஅவுட் நமக்கு டாட்டா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண மேசிவான சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு டாட்டா நிறுவனத்தில் கார் வாங்கணும்னு விருப்பம் இருக்குது, பட் சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இவங்களை ரீச் பண்ணலாம். இவங்க பெட்டரான ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க கொடுக்குற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரானதாக இருக்கும். பேட்டரி சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அது கூட சில ஸ்டெப்ஸ்லாம் பேசிட்டு டிரைவுக்குள்ளே போகலாங்க. இங்கே சார்ஜிங் பொறுத்து பார்க்குறப்போ 45 kWh பேட்டரி பேக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 15.2 ஆம்ஸ் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டபிள் சார்ஜரில் சார்ஜ் போட்டிங்கன்னா 17.5 ஹவர்ஸில் 10 to 100% அப்படின்றது சார்ஜ் ஆகும். இதுவே நீங்கள் அந்த ஏசி 7.2 kW ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குல்லங்க, அது நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா 10 to 100% அப்படின்றது உங்களுக்கு 6.5 ஹவர்ஸில் நடக்குதுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேட்பீங்க, 40 மினிட்ஸில் ஆகும் 10 to 80% அப்படின்றது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு மொபைலை கூட நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ரெகுலராக பயன்படுத்துறீங்க, அதோட செல்ஸ் அப்படின்றது அதோட லைஃப் அப்படின்றது டிப்ளீட் ஆகும். அதுதான் இங்கேயும் நடக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவைன்னா மட்டும் பயன்படுத்துங்க. மீதம் டைமில் வந்து நார்மல் அந்த 7.2 kW அப்படி இல்லைனா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் சார்ஜர் இதை பயன்படுத்தினீங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து இங்கே அந்த 45 kWh பேட்டரி பேக்லையும் 55 kWh பேட்டரி பேக்லையும் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. இந்த 45 kWh பேட்டரி பேக் போகிறப்போ உங்களுக்கு 15.2 ஆம்ஸில் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க, சோர்ஸ்டு ஃப்ரம் ஆக்டிலியனுங்க. வேறஸ் நீங்கள் அந்த 55 kWh பேட்டரி பேக் போகிறப்போ உங்களுக்கு டாட்டா ஆட்டோகாம்ப் அண்ட் கோஷன் சோர்ஸ்டு பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் கிடைக்கும். 105 ஆம்ஸ் பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் கிடைக்கும். ஸோ பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் போகிறப்போ ஆப்வியஸ்லி மோர் எனர்ஜி பர் செல்ஸ்லங்க. ஸோ பேக்கேஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த 45 kWக்கும் 55 kWக்கும் உள்ள வேறுபாடு. வாரண்ட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது இவங்க அந்த 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் அந்த பேட்டரிக்கும் மோட்டாருக்கும் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. ஸோ IP67 ரேட்டிங்கோட தாங்க இந்த ப்ராடக்ட் வருது. IP67 கேட்டிங்கன்னா 7 டினோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவலுங்க. 100 சென்டிமீட்டர் வாட்டர் லெவலுக்குள்ளே அந்த பேட்டரி வந்து மர்ஜ் ஆனாலும் 30 மினிட்ஸ் தாக்கு பிடிக்கும். இதுவே வந்து அந்த 6 அப்படின்றது டஸ்ட் ப்ரொடக்ஷனுங்க. 1 மில்லிமீட்டர் டயமீட்டர் தாண்டி வரக்கூடிய எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அகேன்ஸ்டும் இது வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, டீட்டெயில்டாக சொல்லிட்டோம். அடுத்து பவரிங் த வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது இந்த 45 kWக்கும் சரி அந்த 55 kWக்கும் சரி காமனாக இருக்குங்க. வேறஸ் 45 kW போகும்போது பவர் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகுது. 145 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. வேறஸ் 55 kW போனீங்கன்னா 168 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. Acti.ev அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஆர்கிடெக்சரை பொறுத்து தான் இந்த ப்ராடக்ட்டை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் இன்காப் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாக டாட்டாவில் எப்பவுமே குறை இருந்ததில்லை, அதே தான் கண்டினியூ ஆகுது. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி டாட்டாவோட கஸ்டமைஸ்டு வேர்ஷனுங்க. ஸோ அவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிற தனியாக கலர். இந்த ப்ராடக்ட்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. இதுவே 55 kWh பேட்டரி பேக் போகிறீங்கன்னா 186 mm தான் கிடைக்குது. அது கூட 450 mm இந்த ப்ராடக்ட்டோட வாட்டர் வெயிட்டிங் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. சரிங்க, பேச வேண்டிய விஷயத்தை பேசிட்டோம். அடுத்து நீ டிரைவ் பார்க்கலாம். டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடோமீட்டர் செக்குங்க. இங்கே பாருங்கள், ஓடோ வந்து 1021 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி டோட்டலாகவே ட்ராவல் பண்ணியிருக்கு. ரீஜன் மோட் வந்து லெவல் 3ல் இருக்கிறனால 324 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் காமிச்சிட்ருக்கு. நான் டிஸ்டன்ஸையும் ரீசெட் பண்ணிவிட்டேன். ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் இதெல்லாமே ரீசெட் பண்ணி ட்ரிப்பே வந்து ரீசெட் ஆகி தான் இருக்குது. 0 தான் இருக்குது. 100% சார்ஜ் இருக்குது. நம்ம என்னென்னா ரீஜன் மோட் பொறுத்த வரைக்கும் ஹில் ஸ்டேஷன்ஸ் போனோம்னா தான் நம்ம லெவல் 3 வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லெவல் 1, ஏன்னா லெவல் 1ல் தான் ப்ராக்டிக்கலாக நார்மல் ரோட்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். லெவல் 2 அப்படின்றது இந்த பிரிட்ஜு கொஞ்சம் ஏத்தம் மேடு இந்த மாதிரி மேலே கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு லெவல் 2 வச்சுக்கலாம். ஹில் ஸ்டேஷனுக்கு லெவல் 3 இதுதான் ப்ராக்டிக்கலாக பயன்படும். சரி வாங்க டிரைவ் பண்ணுவோம். 311 காமிக்குது.
ரியல் டைம் என்ன கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்கானமி மோடில் தான் ட்ரைவ் பண்ணுறேன். எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் சிட்டி ஸ்போர்ட் அந்த மாதிரி மோட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈவி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ஜின்ஸ் கிடையாது அப்படின்றனால ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அப்படின்றப்ப ரோட் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸை வந்து அவங்க கண்டெயின் பண்ணக்கூடிய டாஸ்க் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கண்டெயின் பண்ணால் தான் வந்து ட்ராவல் அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டி ஸ்கர்ட்ஸில் எனக்கு ஆக்சுவலாக விண்ட் நாய்ஸ்லாம் கேட்கல, பட் டயர் நாய்ஸ் வந்து கேட்குது. பட் இங்கே டயர் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இது டீஃபால்ட்டாக வர டயர்ஸை விட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, லோ ப்ரொஃபைல் போயிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் வந்து ரேஞ்ச் அப்படின்றது ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக அதை நான் கன்க்ளூட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். விசிபிலிட்டி சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது பேஸ் மாடல்லையே. ஸோ அதனால் உங்களோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். அதில் குறைகள் இருக்காது. பேசிக்காக வர வேண்டிய திங்ஸ் எல்லாமே இந்த மாடலில் கிடச்சிருதுங்க. ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துடுது. உங்களுக்கு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிங்க, அந்த மாதிரி ரியர் ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ நீங்கள் இந்த 45 kWh என்ட்ரி லெவல் மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தென் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. இந்த ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் அப்படின்னு முன்னாடி காமிச்சிட்ருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்து குறையுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்சும் எக்ஸ்டெண்ட் ஆகும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டிருக்கீங்க, எனக்கு நீங்கள் 330 to 350 கிளைம் பண்ணுறீங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு காமிக்கல அப்படின்னா இதுக்கு முந்தின டிரைவ் எப்படி இருந்தது, அதோட ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் காமிக்கும். இப்போ கரெக்டாக கிட்டத்தட்ட விஜயமங்கலம் டோல் வந்துட்டோங்க. டோலில் லெஃப்ட் சைடு வந்து டோலில் ஸ்கிப் பண்ணி போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பேட்சியாக இருக்கும். அந்த ரோட்டில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்கும் போதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீட்ஸ்லேயே விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 35+ விடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட்டில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள் அந்த ரோடெல்லாம் எப்படி பறைச்சிருக்காங்கன்னு. இது நான் டெஸ்ட் ட்ராக் போயிருந்தோம் ப்ரோ. அங்கே வந்து இது மாதிரி தான் பறைச்சி போட்டு வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குங்க. ஃபைனலாக கோயம்புத்தூரோட மெயின் NH ஸ்ட்ரெச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே ரோட் நாய்ஸ் பற்றி பேசுவோம், இன்னும் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இப்போது அரௌண்ட் வந்து ஒரு 80 கிட்ட வரேங்க. வந்துட்டேன். 80 கிட்ட வரும்போது ப்ரோ விண்ட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் இதில் எது உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது? ப்ரோ விண்ட் நாய்ஸ் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகுது ப்ரோப்ல. சரிங்க. டயர் நாய்ஸ் மைல்டாக வருது. டயர் நாய்ஸ் மைல்டாக வருது. விண்ட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சில் போகும்போது ஒரு கிட்டத்தட்ட இப்போது நம்ம ஒரு 90+ இருக்குங்க. அந்த டயர் நாய்ஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகுது. விண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு உள்ள க்ரீப்பின் ஆகுது. ஸோ அப்படின்றப்போ ஈவிஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜின் கிடையாது. அப்படின்றப்போ இந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடியோ சிஸ்டம் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பெருசாக பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி ஜிஃபோர்ஸ்க்கு நம்ம பழகணுங்க. வேறஸ் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் டெலிவர் ஆகிறதுக்கு டேக்ஸ் சம் RPMல, வேறஸ் இங்கே அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஸ்லாம் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த மோட்டார் அந்த டார்க்கை கொடுக்குறனால சடனான ஒரு புல் இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அந்த புல்க்கு நம்ம கொஞ்சம் பழகிற மாதிரி தான் இருக்கும் ஈவிஸ் வாங்குறப்போ. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சில டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி உணர்வை கொடுக்கும். போக போக தான் அது பழக முடியும். தென் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இந்த டேஷ் கேம் பற்றி கேட்குறப்போ ரீசெண்டாக நம்ம கார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளீட் ட்ராக்கோட அந்த 4K டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருந்தோம். டேஷ் கேம் வாங்குறாப்புல இருந்தால் ஃப்ளீட் ட்ராக்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினீங்கனாலும் ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் நைட் டைம்லேயும் கொடுக்குற மாதிரி வாங்குங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வாங்குங்க. இப்போ நாம் வச்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது, 4G சப்போர்ட்டோட இருக்குது, இன்புல் சிம்மோட வருதுங்க. ஸோ தட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் டேஷ் கேம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃப்ளீட் ட்ராக் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 months கிட்ட ஆச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் ரோடு வந்துட்டோங்க. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? ஒரு 49 கிலோமீட்டர்ஸுங்க கோத்தகிரி மேலே போகிறதுக்கு. மேலே ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் காமிக்குது மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் ஹில்ஸ் ஏறும் போது எவ்வளோ ட்ராப் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசுவோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரேஞ்ச் ட்ராப் ஆகுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த ரோடு ஆக்சுவலாக செம சீனிக்காக இருக்குங்க. மேட்டுப்பாளையம் ரோடு எக்கானமி டிரைவ் உள்ளே போய்க்கலாமா? எக்கானமி டிரைவ் மோட்
activated. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. நீங்கள் ஒரு ஈவி காரில் ஒரு லாங் டிரைவ், லாங் ஸ்ட்ரெச் போகணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த ரவுட்டில் என்னென்ன இடத்துல எங்கெங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீடில் இருக்குது, 7.2 கிலோவாட்டா இல்லை 26 இந்த மாதிரி வந்து என்ன கிலோவாட் ஹவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத விசாரிச்சிருங்க, செக் பண்ணிவிடுங்க. அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துருங்க. ஆல்டர்னேட்டுக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்துலேயே செகண்டரி வேறு ஏதாவது அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனால் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. பெட்ரோல்னால் கூட ஏதாவது பண்ணிடலாங்க, ஈவினா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நான் சொல்கிறேன். மக்களே, இனி அடுத்த ஹில்ஸ் தாங்க மேலே ஏறப்படும். ஹில் டிரைவிங் பற்றியும் பேசுகிறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட வந்து 101 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இங்கே கீழே ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 208 கிலோமீட்டர் போகணும் காமிச்சிட்ருக்கு. ரீஜன் மோட் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 தான் வச்சு வந்தோம். நீ மேலே போகிறப்ப வேணால் நம்ம மாற்றலாம், 2, 3ன்னு மாற்றி பார்ப்போம். ஸோ 66% பேட்டரி ரிமைனிங் இருக்குது. சரி, மேலே ஏறி கீழே இறங்கி பார்ப்போம். மேலே ஏறுறப்ப எந்த அளவுக்கு ட்ராப் இருக்குது, ஏன்னா இன்னும் வந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ட்ராப் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எவிடெண்ட்டாக காமிச்சு கொடுக்குறேன். மக்களே, ஃபைனலாக கோத்தகிரி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வருங்க மேலே ஏறுறது மட்டும். ஹில் டிரைவிங் பற்றி மெயினாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குங்க, அதையும் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து கார்லேருந்து கீழே இறங்காதீங்க. ஹில் ஸ்டேஷன் ரோட்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வைல்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிகாஷனரியாக வந்து அங்கங்கே வந்து போர்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா தேவையில்லாத இடத்துல அன்டிலர் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இறங்க. மீதி டைம் தயவு செஞ்சு இறங்காதீங்க. யானை அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வருதுன்னா ஹார்ன் பண்ணாதீங்க. ஹார்ன் அடித்து திரும்பி அதை வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஹில் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, வண்டியோட டயர் ப்ரெஷர் ஆப்டிமல் இருக்கா, ரெக்கமெண்ட் பண்ண டயர் ப்ரெஷர் மெயின்டைனாக இருக்கா, டயர் எப்படி இருக்குது, டயரோட சைட் வால்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஸ்பேர் டயரில் கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைனாக இருக்கா, ஸ்பேர் டயர் கரெக்டாக இருக்கா, அந்த விஷயம் பாருங்கள். அப்புறம் நார்மலாக இந்த கூலண்ட் ஆயில் செக் பண்ணுறது, அதே மாதிரி வைப்பர் வாஷர் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது மழை பெய்யுது இல்லை ஏதாவது டஸ்ட் படியுது அப்படின்னா வைப்பருங்கிறது ரொம்ப முக்கியம், வைப்பர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் லைட்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கா அப்படின்றது. ஒரு சில வண்டியில் வந்து ஈஸியாக பல்ப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற வண்டியிலலாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப், ஒரு சின்ன பல்ப் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது சினாரியோவில் சப்போஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரு பல்ப், சின்ன பல்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஹாலஜன் பல்ப் ஒரு 2 பல்ப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் வண்டிக்கு போடக்கூடிய பல்ப் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சியில் ஹெட்லைட் வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பல்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி வர முடியும். பாருங்கள், ரோட்டில் குரங்கு குட்டிகள் அதிகம். கொஞ்சம் மூலமாக வாங்க இந்த மாதிரி சினாரியோவில். ஏன்னா டக்குன்னு உள்ளே வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மூலமாக போங்க. தயவு செஞ்சு ஸ்பீட்ஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப காஷனாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஹில்ஸில். அப்புறம் லெஃப்ட்டில் நீங்கள் மேலே ஏறுறீங்கன்னா லெஃப்ட்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி போங்க. ரைட்டில் தேவையில்லாமல் இந்த லைன்லேருந்து அந்த லைன் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்லாம்ப்ஸ் மெயினாக தயவு செஞ்சு வந்து லோ பீமில் ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெட்லாம்ப் லெவலரை இங்கே பயன்படுத்துங்க. ஏன்னா ஹெட்லாம்ப் லெவலருங்கிறது இங்கே தான் அதிகம் பயன்படும். எந்த அளவுக்கு வந்து கீழே இப்படி விழுகிற மாதிரி வைக்க முடியுமோ அதை வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்பவே அது வந்து பாதிப்பை கொடுக்குங்க. ஒரு நல்ல கர்வ் வருது அப்படின்னா ஹார்ன் பண்ணிக்கோங்க, ஹார்ன் கொடுத்து திரும்புங்க. வண்டி ஏறுறதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் இல்லைங்க. ஸோ இன்ஸ்டன்ட் டார்க் நமக்கு கிடைக்கும். அதனால் ஏறுறதுக்கெலாம் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. அது பாட்டு கேஷுவலாக தான் ரன் ஆகுது. அங்கங்கே இந்த மாதிரி வந்து மிரர் வச்சுருப்பாங்க. அந்த மிரரில் பார்த்தீங்கன்னாவே ஆப்போசிட்டில் வண்டி ஏதாவது வருதா இல்லையான்னு கிளியராக நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்புறம் டவுன்ஹில் பண்ணுறீங்க, மேலேருந்து கீழே வரீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்ட காசில் வந்து என்ஜின் பிரேக்கிங்கை பயன்படுத்துங்க. நார்மல் பிரேக்ஸை போட்டு புஷ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து பிரேக் டிஸ்க் பேட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும்.
ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரேக்கிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது பாதி குறைஞ்சிருங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ஜின் பிரேக்கிங் பயன்படுத்துங்க. அதே மாதிரி கிளச்சிலேயே காலை வச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஹாஃப் த கிளச் விட்டுறீங்க, கிளச் பயன்பாடு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் ரெஸ்ட் பண்ணுங்கள். பொழுதுனிக்கும் அந்த கிளச்சில் ஹாஃப் கிளச்சிலே வச்சு ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கிளச்சு வியர் அண்ட் டயர் அப்படின்றது ஜாஸ்தியாகும், அதுலேயும் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹில் ஸ்டேஷன்ஸில் மேக்ஸிமம் ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாவே போதும். அப்புறம் ரொம்ப பின்னாடி தள்ளி உட்காராதீங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து நல்லா பின்னாடி தள்ளி போட்டு ஒரு லோ ஸ்லங்கில் உட்காரணும்னு நினைப்பாங்க. பட் ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து நமக்கு போனட்டோட விசிபிலிட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்தா கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. அது வந்து ஹில் டிரைவிங்கில் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பின்னாடி தள்ளி உட்காடுறீங்க, லோ ஸ்லங்கில் உட்காடுறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு விசிபிலிட்டி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் கிடைக்காது. அப்புறம் ஏதாவது லாரி ட்ரக்கு இந்த மாதிரி வாகனம் வருது, ஆப்போசிட்டில் வருது, அவங்க வந்து கொஞ்சம் வைடாக போய் திரும்புவாங்க. அப்படின்றப்போ நம்ம அவசரப்பட்டு உள்ளே போய் நின்று அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். ஒரு கார் நம்ம ஓட்டுறதுக்கே எவ்வளோ சிரமம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஹில் ஸ்டேஷன்ஸில். அப்போ ஒரு லாரியோ ட்ரக்கோ ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வழியை கொடுங்க. எனக்கு இப்போ தான் இந்த பில்லர் கொஞ்சம் ஃபீல் ஆகுதுங்க, அந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது. கார்னர்ஸில் திரும்புகிறப்போ கொஞ்சம் இது எனக்கு மறைச்சி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இந்த பில்லரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண முடியும். மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஓரியம் பொறுத்த வரைக்கும் நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டிங்க. 2 பக்கம் எனக்கு தெளிவாக தெரியுது, அதில் பிரச்சனை இல்லை. இந்த மிரர் தாங்க நான் சொன்னேன், தெரியுதுங்களா? வெளியில் இருக்கக்கூடிய அந்த மிரரில் நீங்கள் பார்க்குறப்போ ஆப்போசிட்டில் வண்டி எங்கேருந்து வருதுன்னு கிளியரான ஒரு புரிதல் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏபிசி பெடல்ஸோட யூசேஜ் இங்கே தாங்க பிரதானமாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். பிரேக்ஸ்லேயும் வந்து பொழுதுனிக்கு நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து கீப் ஆன் வந்து ஹாஃப் த கிளச்சில் வச்சுக்கிட்டு டக்குன்னு கியரை மாற்றிக்கிட்டு போகிற விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் தான் மேக்ஸிமம் அப்ஹில் ஏறும் போது ஒரு சில காரில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து காலை கிளச்சிலேருந்து எடுத்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹாஃப் த கிளச்சில் வைக்காதீங்க. பாருங்கள், இதை தான் சொன்னேன், அந்த கொண்டை ஊசி வளைவு அப்படிம்பாங்க. அதில் வந்து லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டி வருதா, ஆப்போசிட்டில் வருதான்னு பாருங்கள். அந்த மிரரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும். அதற்கப்புறம் டுவர்ட்ஸ் லெஃப்ட்லேயே ஏறுங்க. அந்த ரைட் லேனுக்கு உள்ளே போக வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹில் ஸ்டேஷன் மேலே ரீச் ஆகிட்டவங்க. உங்களுக்கு ஓடோவில் பாருங்கள் 132.6 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 221 Wh/km இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 97 கிலோமீட்டர் தான் போகும்னு போட்டிருக்கு. காரணம் என்னென்னா நம்ம அப்ஹில் மேலே வந்துருக்கிறோம், அதனால் கீழே இறங்கும் போது ரீஜன் ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு திரும்ப போயிடலாங்க, கவலைகள் இருக்காது. ஸோ ஃபைனலாக கோத்தகிரி மேலே வந்துட்டு கொஞ்சம் சுற்றிட்டு சாப்பிட்டோங்க. அடுத்து ரிட்டன் தான் கிளம்புறோம். இன்னைக்கு ஃபுல்லாக டவுன் ஹில்லாக தான் இருக்க போது. மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட 6 ஆக போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இருட்டின உடனே நைட் டைம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுக்குறோம். ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு இப்போது 100 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிட்ருக்குங்க. கொஞ்சம் டவுன் ஹில் பண்ணி வந்திருக்கோம், 100 காமிச்சிட்ருக்கு. நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து 122 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பார்ப்போம், டவுன் ஹில் ஆகிறப்ப அந்த ரீஜன் ஒர்க் ஆகி அந்த ஒரு 25-30 கிலோமீட்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குதானே. அப்படி கொடுத்ததுனாவே எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளைம் பண்ணுற அந்த C75 ரேஞ்ச் அப்படின்றது கிடச்சிருங்க. ஹில் டிரைவிங்க்கு எனக்கு ஒரே ஒரு நெருடலாக பட்டுறது இந்த பிளைண்ட் ஸ்பாட் மட்டும்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ரீஜன் மோட் முக்கியமான விஷயம். இப்போ டவுன் ஹில்லில் வரும்போது வந்து விண்டோஸ் இறக்கி விட்ருக்கோம், ஏசி ஆஃப் பண்ணி தான் வரோம். ஏசி தேவைப்படலை. இன்னும் கொஞ்சம் ரேஞ்சும் பெட்டராக வேணும் எங்களுக்கு அப்படின்றதுனால நாங்கள் ஏசி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். கீழே டவுன் ஹில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கீழே ரீச் ஆனதுக்கப்புறம் வேணால் நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஒரு ஃபுல் டே ட்ரைவ் பண்ணப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு இந்த வண்டியில் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபேக்டர்னா சஸ்பென்ஷன் தாங்க. எந்த விதமான ரோட்ஸில் கொடுங்க அது அழகாக டேக்கிள் பண்ணி உங்களை உள்ளே வந்து போன் ஜேரிங்காக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுக்குது. என்னென்னா பின்னாடி ரியர் சீட் ஸ்பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸுங்கிறது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, பூட் ஸ்பேஸ் 500 கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு 400 லிட்டர் வச்சுக்கோங்க, ஒரு 100 லிட்டர் கூட குறைச்சிருங்க. குறைச்சிட்டு அந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொன்று ஒரு ஃப்ளாட் போர்ட் ஃபீலுங்க, கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அந்த அண்டர்த்தை சப்போர்ட் உணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். டாட்டா இதுக்கு முன்னாடி அந்த ஜிப்ட்ரான்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதாவது டாட்டா வந்து இந்த இவி ஸ்கூலில் அந்த பிறந்த குழந்தை பேபியாக இருக்கிற டைமில் வந்து ஜிப்ட்ரான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் Acti.ev அப்படின்னு சொல்லி புதுதாக ஒரு ஆர்கிடெக்சரை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்ததுக்கப்புறம் வந்து ரேஞ்சும் பெட்டராக இருந்துச்சு. ப்ராடக்டோட ரிலையபிலிட்டியும் வந்து கம்பேர்ட் டு பழைய அந்த சிஸ்டமை காட்டிலும் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. நிறையா யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்கள் குறைஞ்சிட்டு தான் வருது. என்ன இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்தோம்னா ஸ்டில் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே நான் செக் பண்ணேன், சியானில் செக் பண்ணும்போது ஒரு 2-3 இடம் தான் காமிச்சது. அதனால் ஹில் ஸ்டேஷன் வரப்போ கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸில் வந்து அட்லீஸ்ட் இந்த 15 amps போர்ட்டபிள் சார்ஜர் போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட பெட்டருங்க. கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு, மியூசிக் ஆஃப் பண்ணிக்கலாம். இருட்டுங்க, அதனால் சன்கிளாஸ் போட்டோன்னா பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியில் எருமாடு தெரிய போதும், அந்த மாதிரி ஆகி போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹை பீம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாமல் லோ பீமில் போங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கும் போது வந்து ஜட்ஜ்மெண்ட் தெரியல, வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு ரொம்ப பொறுமையாக போங்க. ஒரு 20 to 30 km ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணி போங்க, ரொம்ப வேகமாக போயிட வேண்டாம். இந்த மாதிரி எல்இடி போட்டு வந்தாங்கன்னா முடிஞ்ச கல்லை வச்சு கொட்டி விட்ருங்க, ஓரமாக நிப்பாட்டி 4 கோட்டு கொட்டி விட்ருங்க. அந்த சின்னதாக தச்சோடு எல்இடி போட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வெளிச்சம் பெருசாக அடிக்காது, நமக்கு ஆப்போசிட்டில் கண்ணா கூசும். எதுக்கு இந்த சின்ன இந்த ரவுண்ட் எல்இடி லைட் விற்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. தயவு செஞ்சு இந்த எல்இடி லைட்ஸ், ஒயிட் எல்இடி லைட்ஸ் வாங்காதீங்க, வார்ம் ஒயிட் லைட்ஸை பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும், ரோட்டில் போய் வரவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஹெட்லாம்ப் லெவலரை பயன்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் கீழே டவுனாக இருக்கிற மாதிரி வச்சுருவோங்க, அப்போ தான் கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க, இந்த பெண்ட்லலாம் முடிஞ்ச வரையும் கரெக்டாக லெஃப்ட்டில் வச்சு எடுங்க, ரைட் ஏறிட வேண்டாம். ஏன்னா ரைட்டில் டக்குன்னு ஏதாவது வண்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும், அதனால் சொல்கிறேன். டவுன்ஹில் ஆகிற போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ரீஜன் ஆகிறது தாங்க. நான் உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன் எவ்வளோ ரீஜன் ஆகிருக்குன்னு. சரிங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கேமராலே ஒன்றும் தெரியாது, அதனால் கீழே போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக கோத்தகிரியிலேருந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் ரீஜன் யூட்டிலைஸ் பண்ணதுனால பர்சன்டேஜ் பாருங்கள், அங்கே 38 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 47% வந்துருச்சு, ஒரு 9% ஏறி இருக்குது. ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து 121 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க. அப்போ அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 24 கிலோமீட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. சரி, இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட இன்னும் திரும்ப வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன ரேஞ்ச் அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக சோழ தேசத்தை ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருந்துறைக்கிட்ட வந்துட்டோங்க. ஒரு 60 to 70 கிலோமீட்டர் தான் மெயின்டைன் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு இப்போது இங்கே ரேஞ்ச் அப்படின்றது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து 96 கிலோமீட்டர் காமிச்சிட்ருக்குது எனக்கு. இன்னும் வந்து நமக்கு போக வேண்டிய தூரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி 244 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ 244 ஒரு 95ன்னு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட அவங்க கிளைம் பண்ணுற அந்த C75 ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் போல், அப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க, என்னென்னா இந்த ரியர் வியூ மிரர் இங்கே ஐஆர்விஎம் வச்சு நம்ம அந்த பின்னாடி வந்து பார்க்குறோம்லங்க, அந்த விசிபிலிட்டி ரியர் வியூ அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி கிராம்டாக ஒரு உணர்வை கொடுக்குது. ஏன்னா கிளியரான ஒரு விசிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியல, அது மட்டும் ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். நீங்கள் டாடா கவ் வச்சுருக்கீங்க இல்லை டாடா கவ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீ ஸ்ட்ரெயிட்டாகவே அவ்வளோதாங்க, டாடா ஷோரூம் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு ஃபைனலாக வந்து என்ன ரேஞ்ச் இருக்குது, மீதம் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்.
ஸோ மொத்தம் வந்து ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இத்தனைக்கும் வந்து ஹில்ஸ் ஏறி இறங்கியிருக்கு வண்டி. ஸோ அப்படின்றப்போ அந்த C75 ரேஞ்சுங்கிறது உண்மை. அது என்ன கிடைக்குதோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த C75 ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் போல். சரிங்க, அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஃபைனலாக என்ன ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, ஃபைனலாக வந்து டாட்டா ஷோரூம் ரீச் ஆகிட்டோம். ரேஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. நாங்கள் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 263.8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 154 Wh/km இருக்குது. இன்னும் வந்து நமக்கு 94 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். இப்போ சிட்டி மோடில் இருக்குது. நம்ம எக்கானமி மோடு வச்சிங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஹில் ஸ்டேஷன் தாண்டி நம்ம திரும்ப வந்து ஃப்ளாட் ரோட்டில் வரும்போது ரேஞ்ச் நல்லாவே டெவலப் ஆகிருக்குங்க. அங்கே காமிச்ச ரேஞ்சுக்கும் இப்போ நமக்கு கிடைச்ச ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ மக்கள், இந்த ரேஞ்ச் டெஸ்ட் அப்படின்றது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்றத பற்றி ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஈரோட்டில் விக்டரி டாட்டா ஷோரூமில் இருந்து வண்டியை எடுத்தோம். நம்ம டுவர்ட்ஸ் கோத்தகிரி மேலே ஏறிட்டு கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கணும். கோத்தகிரி மேலே ஹில்ஸில் ஏறப்பவும் சரி இறங்குறப்பவும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆஃபில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து எக்கானமி மோடில் தான் கிட்டத்தட்ட 80% ட்ராவல் பண்ணோம். ஒரு 20% தான் சிட்டி டிரைவ் மோட். ஸ்போர்ட் மோட் அப்படின்றது பயன்படுத்தவே இல்லைங்க. இதுதான் ரியாலிட்டி. அப்புறம் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறிட்டு இறங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9% வந்து ரீஜன் நடந்தது சார்ஜிங்கில். அதுக்கப்புறம் கீழே ஹைவேஸில் இறங்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ளாட் ரோட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் டிராஸ்டிக்காகவே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் வந்து எக்கனாமி டிரைவ் மோடில் போகிறப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. அப்போது ஆல்ரெடி 263.8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் சேர்த்துறப்போ 363.8 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுற இந்த C75 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது மோரார்லெஸ் கிட்டத்தட்ட கிடைக்குதுங்க. ஸோ அப்படின்றப்ப அதை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வண்டியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் மேலே ஹில் ஸ்டேஷன் ஏறி கீழே இறங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஹைவே ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரூரல் ஏரியா ஸ்ட்ரெச், இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்திருக்கிறோம். ஏசி பொறுத்த வரைக்கும் 24 தான் வச்சு ஆட்டோவில் வச்சு தான் பயன்படுத்தணும் ஏசி போடுற டைமில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா சஸ்பென்ஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தாலும் அழகாக டேக்கிள் பண்ணுது. மாற்றிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரியர் சீட் ஸ்பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து அந்த பூட் ஸ்பேஸை குறைச்சிட்டு ரியர் சீட்ஸில் அந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா அந்த ரியரில் உட்காரக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கர்வ் பற்றி என்ன புரிதல் கிடச்சிது, இந்த ரேஞ்ச் டெஸ்ட் உங்களுக்கு ஓகேவா இல்லை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர், பை.